ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் என் தங்கச்சிங்களுக்கும் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஆரம்பிச்சிருக்க இந்த கோடை காலத்து 50 நாள் தையல் பயிற்சியில இன்னைக்கு பார்க்க போறது 21வது வகுப்பு. ஆமா, அதாவது 21வது வகுப்பு. ரொம்ப கோரஸோட சொல்றேன்ட்டு மாத்தி மாத்தி சொல்லி குழப்பி விட்டுட்டாங்க. வழக்கம் போல நானே சொல்றேன். இன்னைக்கு 21வது வகுப்பு ரொம்ப ஸ்பெஷலான ஒரு வகுப்பு. என்னன்னு கேட்டீங்கன்னா, இதுக்கு முந்தின பதிவுல நான் சொல்லியிருந்தேன், ஒரு ஃபேன்சியா ஒரு ப்ளவுஸ் தச்சு காமிக்கிறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? அந்த ஃபேன்சியான ப்ளவுஸ் அந்த சிஸ்டர் போட்டிருக்கிறாங்க இல்லையா, இந்த ப்ளவுஸை தான் இப்போ தைக்க போகிறோம். ஆல்ரெடி இந்த ப்ளவுஸை நான் இன்னைக்கு தச்சு முடிச்சிட்டேன். முடிச்ச ப்ளவுஸ் தான் இப்போ போட்டிருக்கிறாங்க. ப்ளவுஸ் நல்லா இருக்கா உங்களுக்கு? நல்லா இருக்கு. ரொம்ப ஃபேன்சியா இருக்காங்க ஆமா. பாத்தீங்களா? ஆல்ரெடி இவங்க வந்து மேக்கப் ஆர்டிஸ்ட், ரொம்ப சூப்பரா மேக்கப் போடுவாங்க. ஆமா. அதனால ராணிக்கு தச்ச ப்ளவுஸை கூட நான் போட்டுக்கிறேன், எனக்கு சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க போட்டுக்கிட்டாங்க. ஃபிட்டிங் சூப்பரா இருக்கா? செமையா நல்லா இருக்கா? இருக்கு. இந்த காலர் வந்து ரொம்ப ஹைலைட்டா இருக்கு. எனக்கு அது மாதிரி இருக்கா? பட்டர்ஃப்ளை மாதிரி இருக்கா? பேர் நீங்களே வச்சுக்கோங்க. உண்மையிலேயே அவங்க ரொம்ப டோட்டலா அப்படியே சேஞ்ச் ஆன மாதிரி நல்லா டிஃப்ரெண்டா நல்லா இருக்கு. ஆமா. நானே எதிர்பார்க்கல. ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். ஆனா ரொம்ப கிராண்டா இருக்கு பாக்குறதுக்கு. இதே மாதிரி நீங்களும் தச்சுக்கோங்க. இதுல ஸ்லீவ்லெஸ்ஸும் தச்சுக்கலாம். ஆமா, நல்லா ஸ்லீவ்லெஸ்ஸும் தச்சுக்கலாம். ஷார்ட்டான ஸ்லீவும் வச்சுக்கலாம். இதே மாதிரி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இந்த பிளவுஸை தான் இன்னைக்கு நம்ம பதிவுல எப்படி தைக்க போறோம் அப்படிங்கறது நீங்க பார்க்க போறீங்க. ரைட்டா? ரைட். நீங்களும் பாக்குறீங்களா? கண்டிப்பா. ஆல்ரெடி உங்க 2 பேரும் பார்த்து முடிச்சுட்டாங்க. நான் தைக்கிறத பார்த்து முடிச்சு தான் பிளவுஸை போட்டிருக்கிறாங்க. நீங்க தான் இன்னும் பார்க்கல. கிளாஸுக்கு வர வேண்டியவங்க எல்லாரும் வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கிளாஸை தொடர்ந்து பாருங்க. உங்களோட சந்தேகங்கள் எல்லாமே நம்மளோட கமெண்ட்ல கேட்டீங்கன்னா அதுக்கு உங்களுக்கு ரிப்ளை பண்ற விதமா அடுத்தடுத்த பதிவுல உங்களுக்கு எல்லா பதிலும் நான் கொடுக்கறதுக்கு அவளோட காத்துட்டு இருக்கிறேன். நீங்க கேட்கிற கேள்விகள் வந்து நிறைய பேருக்கு பயனுள்ளதா இருந்துச்சுன்னா அதுக்கு உடனே ரிப்ளை கண்டிப்பான முறையில் கிடைக்கும். சப்போஸ் ஒரு சிலர் ரொம்ப ரொம்ப நாளா கேட்குற சந்தேகமா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய பேருக்கு புரிய வைக்க முடியாத ஒரு கேள்விகள் கேட்டிங்கன்னா அதை நான் வீடியோவில் தச்சே காமிச்சிருவேன். கட்டிங் போட்டு ஸ்டிச்சிங் பண்ணியே காமிக்கும் போது இன்னும் உங்களுக்கு ரொம்ப கிளியரா புரியும். ரைட்டா? சோ வழக்கம் போல ஸ்கிப் பண்ணாம வீடியோவை பாருங்க. கரெக்ட். வழக்கம் போல வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்படின்னு மிரட்டணும். ஏன்னா நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நொடியும் நீங்க வாட்ச் பண்ணீங்கன்னா அதுல ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதாவது நீங்க என்ன வளவலன்னு பேசுறேன்னு சொல்லிட்டு ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா அதுல எது முக்கியமான விஷயமோ அதை நீங்க தள்ளி விட்டுட்டு ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துடும். முடிஞ்ச வரைக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதுதான் புத்திசாலித்தனம். ரைட்டா? இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாமா? போலாமே. நீ இவங்களுக்கு போட்டிருக்கிற ப்ளவுஸை எப்படி தைச்சவங்கிறத இன்னைக்கு வீடியோக்குள்ள பாக்குறதுக்கு நம்ம கடந்த காலத்துக்கு போகணும். போமா? வாங்க போலாம். இப்போ இந்த மெட்டீரியலை தான் இந்த காலர் ப்ளவுஸ் வந்து கட்டிங் பண்ண போகிறோம். ரொம்ப ஈஸியான மெத்தடில் அப்படியே நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இதுக்கு நான் லைனிங் ஆல்ரெடி போட்டிருக்கிறேன்னா இது வழக்கம் போல தான். ஓப்பன் ஆப்போசிட்டும் ஃபோல்டிங் நம்ம பக்கமும் வச்சுக்கோங்க. இதில் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா வழக்கம் போல் கீழே 1 இன்ச்சு விட்டுட்டு ஒரு லைன் போட்டுக்கோங்க. போட்டுட்டு ப்ளவுஸோட ஹைட் வைக்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு இதில் ஒரு 3.5 இன்ச்சு வச்சுட்டு மார்க் வச்சுக்கோங்க. ஏன்னா இதை அந்த பட்டிக்காக. சரியா? ப்ளவுஸ் வந்து ஒரு 14.5 இன்ச்சு வச்சுக்கோங்களேன். 14.5 இன்ச்சு அதில் ஒரு 3.5 இன்ச்சு கனெக்ட் பண்ணி இந்த பட்டிக்காக நான் மார்க் பண்ணுறேன். நல்லா கவனிச்சுக்கோங்க. எதுக்காகனா இதை பட்டிக்காக நல்லா கவனிச்சுக்கோங்க. 14.5 இன்ச்சில் இங்கே ஒரு லைன் போடுறேன். இதுதான் ப்ளவுஸோட அளவு. இதில் தையலுக்கு ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா சேர்த்துருக்கேன். ரைட்டா? இப்போ இந்த 3.5 இன்ச் இருக்கு இல்லையா, இந்த 3.5 இன்ச்சை வந்து அப்படியே நீங்கள் மடிச்சிடணும். அப்படியே உள்ளே ஃபோல்டிங் பண்ணிக்கோங்க. ரைட்டா? உங்களுக்கு நான் ஈஸியான மெத்தடில் சொல்கிறேன். அப்படியே ஃபோல்டிங் பண்ணிக்கோங்க. இதில் இருந்து தான் கணக்கு. இங்கேருந்து தான் இந்த ப்ளவுஸ் மெஷர்மெண்ட்டை கொண்டு போகிறோம். இது வந்து நம்ம பட்டிக்காக நான் வச்சுருக்கிறேன். அதுக்காக தான் உங்களுக்கு ஃபுல்லாக ஃபோல்டிங் பண்ணிட்டேன். இல்லைன்னா உங்களுக்கு கன்ஃபியூஸாக இருக்கும் இல்லையா? இப்போது இங்கேருந்து நம்ம ஷோல்டரோட அளவு மெயின் ஃபஸ்ட் அது தான் வைக்கணும். எவ்வளோ? 7 இன்ச்சு. ஷோல்டர் வந்து 14 இன்ச்சு. அந்த 14ல் பாதி 7 நான் மார்க் பண்ணியிருக்கேன். ரைட்டா? இதில் கழுத்தோட அகலம் எவ்வளோ? 2.5 இன்ச்சு. கழுத்தோட அகலம் 2.5 இன்ச்சு நான் வச்சுருக்கேன். சரியா? இது வந்து ஃப்ரண்ட்டு. நம்ம கட்டிங் பண்ண போகிறது வந்து ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட்டு தான் கட்டிங் பண்ண போகிறோம். இதில் கழுத்தோட இறக்கம் பார்த்திங்கன்னா 3 இன்ச்சு. 3 இன்ச்சு இறக்கத்தில் அப்படியே மார்க் பண்ணிக்கோங்க.
இந்த அழகாக ரவுண்டாக போட்டுக்கோங்க. இப்போ வந்து பார்த்தோம்னா இப்போது ஆம்கோல் மார்க் பண்ணுவோம் இல்லையா, இந்த ப்ளவுஸோட ரெடி அளவு நல்லா பார்த்துக்கோங்க. ரெடி அளவுலேருந்து 13.5 இன்ச்சில் நம்ம மார்க் வைப்போம். இது எப்பயும் வைக்கிற அளவு தான். இந்த 13.5லேருந்து ப்ளவுஸோட செஸ்ட்டோட இது இந்த ப்ளவுஸோட மெஷர்மெண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 35, ரைட்டா? 35ல் பாதி எவ்வளோ? 35ல் பாதி 17.5. 17.5ல் 2 இன்ச்சு கூட்டுறோம், 18, 19, ரைட்டா? அப்போ அந்த 19.5 இன்ச்சு, அந்த 19.5ல் பாதி எவ்வளோ? 19ல் பாதி 9.75. அந்த 9.75 நான் இங்கே அப்படியே வைக்கிறேன். இது வந்து நல்லா க்ளோஸ் நெக் அப்படிங்கிறதுனால நமக்கு நெக்கெல்லாம் இறக்கம் கிடையாது இல்லையா, அதில் நம்ம ஒரு 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கிட்டோன்னா அந்த பிடிப்பு இல்லாமல் இருக்கும், டைட் இல்லாமல் இருக்கும். அதனால் ஒரு 1/4 இன்ச்சு நான் சேர்த்து வைக்கிறேன். அப்போ ரவுண்டை நான் 10 இன்ச்சு வச்சுருக்கேன். அப்புறம் கடைசியில் உங்களுக்கு தேவைன்னா லைட்டில் தையல் போட்டுக்கோங்க. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இங்கேருந்து 8 இன்ச்சு நல்லா கவனிச்சுக்கோங்க. ஃபுல் காலர் நெக்கு தைக்கும்போது இதில் 1/2 இன்ச்சு நான் கிராஸ் எடுப்பேன். ஷோல்டர் அகலம் கூட்டுறதுனால நீங்கள் நார்மலாக ஒரு ப்ளவுஸுக்கு 13லேருந்து 8 வைக்கும்போது 1 இன்ச்சு குறைச்சிக்கணும்னு சொல்லுவேன் இல்லையா, இதில் குறைக்கலை. காரணம் என்னென்னா நான் சொல்லும்போது அப்படியே கவனிச்சுக்கோங்க. இது ப்ளவுஸோட ரெடி அளவு. இது போக 1.5 இன்ச்சு நம்ம உள்ள தையலுக்கு விடுவோம் இல்லையா, இது பிரின்சஸ் கட்டிங் அப்படிங்கிறதுனால நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 இன்ச்சு விடுவோம். எக்ஸ்ட்ரா பேக்கோட ஃப்ரண்ட் 1/2 இன்ச்சு விடுவோம் இல்லையா, அது போக இந்த கட்டிங் வந்து பேட்டர்ன் போடாமல் எடுக்கிறோம். அப்போ அதுக்கு 1 இன்ச்சு சேர்த்து கரெக்டாக 2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா நான் விடுறேன். நல்லா கவனிச்சுக்கோங்க, 2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விடுறேன். 2 இன்ச்சு விட்டுருங்க, ரைட்டா? இப்போ என்ன பண்ணோம்னா இந்த ஆம்கோல் மார்க் பண்ணுறோம் இல்லையா, அந்த ஆம்கோல் மார்க் பண்ணுறத இங்கே எத்தனை இன்ச்சு இருக்குது? 7 இருக்கா? அதே மாதிரி இங்கே 7 இன்ச்சு. இது வந்து லைட்டாக போடுறேன். இது வந்து நீங்கள் நார்மலாக போடுற அளவு. இது வந்து பேக்குக்கு இப்படி போட்டுட்டு இதில் வந்து 1.25 இன்ச்சு எடுத்துகிட்டு இந்த ரவுண்ட் பண்ணிக்கிறோம். அந்த ஆம்கோல் ஸ்கேல் வச்சு வரைஞ்சிக்கிறோம் இல்லையா. ஆனால் இது ஃப்ரண்ட்டுக்கு நம்ம என்ன பண்ணுறோன்னா உங்களுக்கு ஈஸியான மெத்தடில் சொல்கிறேன். இந்த மார்க் பண்ணியிருக்கோம், இந்த ஆம்கோல் பாக்ஸ் போட்டிருக்கோம் இல்லையா, அதிலேருந்து 1 இன்ச்சு உள்ளே கொண்டு வந்துடுங்க. 1 இன்ச்சு உள்ளே கொண்டு வந்து இந்த ஷோல்டர் இருக்கு இல்லையா, அந்த ஷோல்டர்லேருந்து கரெக்டாக இப்படி கிராஸாக எடுத்துகிட்டு வாங்க. நல்லா கவனிச்சுக்கோங்க, இதில் ஸ்பெஷலே இது தான் உங்களுக்கு ஈஸியான மெத்தடு. இப்படி 1 இன்ச்சு உள்ளே கொண்டு வந்துட்டு அதிலேருந்து 1.25 எடுத்துக்கோங்க. கொண்டு வந்தீங்கன்னா அழகாக இந்த ஆம்கோல் உள்ளே குடஞ்சி எடுத்தது ஃபஸ்ட்டே வந்துடும். நல்லா கவனிச்சுக்கோங்க, ஃபஸ்ட்டே வந்துடும், ரைட்டா? அப்போ ஃப்ரண்ட்டில் குடஞ்சி எடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அதே மாதிரி ஷோல்டர் வந்து கிராஸ் எடுக்கணும் இல்லையா, அந்த கிராஸும் அந்த 1/2 இன்ச்சு இதுலேருந்து அப்படியே நான் கிராஸ் எடுத்துட்டேன். நல்லா கவனிச்சுக்கோங்க, 1/2 இன்ச்சு கிராஸ் எடுத்துருக்கிறேன். இதுலேருந்து 1 இன்ச்சு உள்ளடக்கி எடுத்திருக்கேன். அப்போ கிராஸ் வந்து ஃப்ரண்ட் வந்து குடஞ்சி வெட்ட வேண்டியதே கிடையாது. அதுக்குள்ள 1 இன்ச்சு உள்ளே கொண்டு வந்து அதே மாதிரி 1.25 இன்ச்சு வச்சு அப்படி எடுத்திருக்கேன். அப்போ ஆட்டோமேட்டிக்காக குடஞ்சது அந்த ஷேப் இதில் வந்துடும். இப்போது இது ஃப்ரண்ட்டு. இந்த ஃப்ரண்ட்டை ஃபஸ்ட்டு எடுக்கிறதுக்கு முன்னாடி அந்த ஆம்கோல் அந்த பிரின்சஸ் கட்டிங் போடணும் இல்லையா, இதிலேருந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ வருது? 9 இன்ச்சு நம்ம வைப்போம். 9 இன்ச்சு வைப்போம் இல்லையா, அந்த மேலில் அந்த தையலுக்கும் சேர்த்து இருந்து நான் வைக்கிறேன். ஏன்னா இதுக்கு மேலே 1 இன்ச்சு கூடனா வரும். அதனால் மேலேருந்து கரெக்டாக 9 இன்ச்சு வச்சுருக்கேன். 9 இன்ச்சு. இங்கே சைடில் பார்த்திங்கன்னா ஒரு 3 இன்ச்சு போதுமானது. 3.25 வரைக்கும் வைக்கலாம். ஆனால் 3 இன்ச்சு கொஞ்சம் நல்லாயிருக்கும். இதே மாதிரி இங்கேயும் 3 இன்ச்சு வைக்கிறேன். உங்களுக்கு தேவைன்னா அதை அகலப்படுத்தி கூட வச்சுக்கலாம். இப்போது இந்த பிரின்சஸ் கட்டிங்கை அப்படியே மார்க் பண்ணுறேன். இது நம்ம வழக்கம் போல் பண்ணுறது. இது போக இந்த டாட் பிடிப்போம் இல்லையா, அந்த கிராஸ் நான் எடுத்துருக்கிறேன். இங்கே கீழே டாட் பிடிப்போம்ல, அது வழக்கம் போல் 1.5 இன்ச்சு விட்டுட்டு மேலே 1 இன்ச்சு ஸ்ட்ரைட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் வழக்கம் போல் தான். ஸ்ட்ரைட் பண்ணிவிட்டு இந்த பாயிண்ட்லேருந்து ஒரு 1/2 இன்ச்சு கீழே இறக்கி இதை அணைச்சிருக்கேன். அப்போது இதை வந்து என்ன பண்ணுறோம், இந்த பாயிண்ட் வராமல் இருக்கிறதுக்கு அப்படியே இப்படி வளைச்சிக்கிறோம், ரைட்டா? அது மாதிரி எங்கேயும் பாயிண்ட் வராமல் இப்படி வளைச்சிக்கிறோம். அவ்வளோதான். அப்போ அந்த ஷேப் வந்து அழகாக அப்படி கிடைக்கும். இப்போ ஃப்ரண்ட் முடிஞ்சிருச்சா? இது வந்து
இதுக்கு அடுத்த சைஸ் உள்ளவங்களுக்குலாம் இந்த வந்து பேப்பர் கட்டிங் போட்டுட்டு அப்புறமாட்டி தான் கட்டிங் பண்ணணும். அப்போ தான் அந்த கிராஸில் லூஸ் கிடைக்கும். இது 35 வரைக்கும் நான் சைடில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விட்டதுனால அதை பேலன்ஸ் பண்ணிக்கிறோம். மற்றபடி வந்து நம்ம பேட்டர்ன் போட்டு எடுத்தோன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ என்ன பண்ணுறேன், நான் அப்படியே வெட்டுறேன். இதில் என்ன பண்ணுறேன், ஃப்ரண்ட்டு இப்போ குடஞ்சே எடுக்கிறோம். திரும்ப நம்ம குடைய வேண்டிய அவசியமே இல்லை, குடஞ்சி எடுத்துடுறோம். இப்போவுமே இந்த ஃப்ரின்சஸ் கட்டிங் வந்து இதை வச்சு பேக் கட் பண்ணதுக்கப்புறம் இதை வெட்டிக்கலாம். இப்போ அப்படியே என்ன பண்ணுறோம், இதை எடுத்து விட்டுறோம். அதாவது இதில் மட்டும்தான் அந்த பட்டிக்கு எக்ஸ்ட்ரா 3 இன்ச் விட்டுருக்குறோம். பேக்குக்கு தேவையில்லை. பேக்குக்கு இந்த மடித்ததை எடுத்து விட்டுட்டேன். ரைட்டா, அதையும் கவனிச்சுக்கோங்க. இப்போ என்ன பண்ணுறோம், இதே அளவுக்கு தான் பேக் எடுக்க போகிறோம். இதே அளவுக்கு தான் பேக் எடுக்க போகிறோம். பேக்கில் எக்ஸ்ட்ராலாம் விட வேண்டியதில்லை. ஏன்னா பேக்கில் எக்ஸ்ட்ரா விட வேண்டியதில்லை. இது பேக் ஓப்பன் கிடையாது, ஃப்ரண்ட் ஓப்பன் தானே. அதனால் ஃப்ரண்ட்டில் வேணால் கொஞ்சம் ஒரு நூல் வேணால் எக்ஸ்ட்ரா விட்டுக்கலாம். நீங்கள் ஃப்ரண்ட்டில் எக்ஸ்ட்ரா விடலைனாலும் அது கரெக்டாக தான் இருக்கும். இப்போ என்ன பண்ணுறோம்னா, இந்த ஷோல்டர் இருக்கு இல்லையா, இதிலேருந்து 2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா எடுக்கிறோம். அதாவது தையலுக்கும் சேர்த்து கரெக்டாக 2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா எடுக்கிறோம். எக்ஸ்ட்ரா எடுத்துகிட்டு இந்த யோக்குக்காண்டி எடுத்துகிட்டு அப்படியே என்ன பண்ணுறோம், இந்த நெக் இருக்கு இல்லையா, இதுலேருந்து ஒரு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த கழுத்தை இதோட இணைச்சிக்கோங்க. ரைட்டா, கீழே அந்த கழுத்து ஃப்ரண்ட்டில் போட்டிருக்கோம் இல்லையா, பேக்கில் அதை அப்படியே ரவுண்ட் பண்ணிக்கோங்க. ரவுண்ட் பண்ணிவிட்டு அவ்வளோதான். 4.5 இருக்கா, அதே 4.5 இங்கே. ரைட், அவ்வளோதான். பேக்குக்கு ஃப்ரண்ட்டுக்கு இவ்வளோ தான் போட்டிருக்கேன். இப்போ என்ன பண்ணுறோன்னா, ஆம்கோல் வெட்டும் போது இதே அளவு வெட்டிடக்கூடாது. ஏன்னு கேட்டோம்னா, இந்த இருக்கு இல்லையா, இது நம்ம நார்மலாக போடுற மாதிரி தான். ஏன்னா பேக்கில் நம்ம குடைய மாட்டோம்ல, அதே மாதிரி 1.25 இன்ச்சு. சரியா, இந்த 1.25 இன்ச்சு வச்சுட்டு கரெக்டாக அந்த 3 மார்க்கும் அதில் மேட்ச் ஆகிற மாதிரி வச்சுக்கோங்க. போட்டிருக்கேன்னா இது ரெடி அளவு ப்ளஸ் தையலுக்கு. இது நான் அப்படியே மார்க் பண்ணுறேன். இப்போ உங்களுக்கு தெரியும், ஃப்ரண்ட்டில் குடஞ்சி எடுத்தது அழகாக தெரியுதா. அப்போ இதில் நம்ம குடஞ்சி எடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. கரெக்டாக. இப்போ இதை அப்படியே நான் விட்டுறேன். ஃப்ரண்ட்டோட பேக் ஒரு 1/2 இன்ச்சு குறைச்சிக்கிட்டிங்கன்னா நல்லது தான். இல்லைன்னா கடைசியிலே நீங்கள் குறைச்சிக்கலாம். ஏன்னா ஃப்ரண்ட்டு தான் நமக்கு அதிகமாக வைப்போம். அதை வச்சு எடுத்ததுனால இதில் 1/2 இன்ச்சு கூட இருக்கும். ஏன்னா பேக்கில் 1.5 இன்ச்சு போதும். ஏன்னா இதில் பிரின்சஸ் கட்டிங் போட்டு தச்சு முடிக்கும், இது உள்ளடைக்கு வந்துடும். அப்போ அது இதுவும் மேட்ச் ஆகிக்கிறோம். நீங்கள் கட் பண்ணலன்னா கடைசியில் ஏதாவது கன்ஃபியூஸ் ஆகிட்டே இருப்பீங்க. ரைட், இப்போ இந்த பேக் நெக்கையும் நான் விட்டுறேன். இப்போ என்ன பண்ணுறோம், ஃப்ரண்ட் அந்த ஷோல்டர் யோக் இருக்கு இல்லையா, இது அழகாக இதோட சேர்த்து வைக்கும்போது
அந்த பேக் அப்படியே மடிஞ்சு ஃப்ரண்ட்டோடு சேர்ந்துடும். அப்போ இதுதான் சென்ட்ரு, இது சென்ட்ரு கிடையாது, இதுதான் சென்ட்ரு. அப்போது இங்கேருந்து 13லேருந்து நான் 8 இன்ச்சு வச்சுருக்கேன் இல்லையா? இப்போ க்ளோஸ் நெக் தைக்கிற மாதிரி தான், காலர் நெக் தைக்கிற மாதிரி தான் 7 இன்ச்சு வைக்கணும். இது நான் அதே அளவு 8 இன்ச்சு ஏன் வச்சேன்னா இதில் 1 இன்ச்சு எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம். அப்போ இந்த ஆம்கோல் கரெக்டாக செட் ஆகிடும். இதெல்லாம் நீங்கள் உன்னிப்பாக கவனிச்சுக்கோங்க, இல்லைன்னா நிறைய மிஸ் பண்ணிடுவீங்க. இவ்வளோ தான். இப்போ ஃப்ரண்ட்டை வெட்டிடுவோமா? ஃப்ரண்ட் இதில் இது பண்ணிடாமல் பார்த்துக்கோங்க. நல்லா அழுத்தி வரைஞ்சிடுறேன். இந்த ஷேப்பை அழகாக அப்படி வளைச்சி இப்படி வெட்டணும். இந்த ஷேப் அழகாக வந்துச்சுன்னா ப்ளவுஸ் தைச்சதுக்கப்புறம் சூப்பராக இருக்கும். இந்த ஒரு 4 இன்ச் இருக்கு இல்லையா, இதை நான் எடுத்து விட்டுட்டேன். அதே மாதிரி இங்கே போகும்போது இந்த பாயிண்ட் இல்லாமல் அப்படி வளைச்சிட்டு போயிடணும். இந்த இருக்கு இல்லையா, அந்த பக்கம் பார்த்தா தெரியும். அழகாக இப்படி வந்து இப்படி போயிடணும். எந்த இடத்துலையும் பாயிண்ட் இருக்கக்கூடாது. பாயிண்ட் இல்லாமல் இருந்துச்சுன்னா தான் அந்த ப்ளவுஸ் வந்து சைடில் அவங்க ப்ளவுஸ் போடும்போது இந்த ஷேப் கரெக்டாக, அந்த ப்ரா கட்டிங் கரெக்டாக கிடைக்கும். ஓகே ஆயிடுச்சா? இது வந்து உள்ள பட்டிக்காண்டி. இதையும் கழுத்து வெட்டிட்டுமா? இந்த இருக்குல்ல, உள்ள அடக்கி வெட்டுறேன். இது உள்ளே இருக்கிற பட்டிக்காக. அப்போது நம்ம காலர் தைக்கும்போது இது இப்படி அழகாக அந்த ஷேப் கிடைக்கும். உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன், இல்லைன்னா தைக்கும்போது காமிக்கிறேன். இப்போ பேக்கு ஃப்ரண்ட் எடுத்துட்டோம். ஸ்லீவ் பார்த்திங்கன்னா இதில் ஸ்லீவ்லெஸ் தானே, இருந்தாலும் ராணிக்காக சின்னதாக ஒரு ஸ்லீவ் முடிச்சிருவோம். ரைட்டா? சின்னதானா ஒரு ஃபேன்சியாக வைக்க போகிறோம். ரைட்டா? ஆனால் நீங்கள் ஸ்லீவ்லெஸ் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். கை பார்த்தீங்கன்னா ஒரு 4.5 இன்ச் வைக்கிறேன். 4.5 இன்ச் வைக்கிறேன். ஆனால் நார்மல் ஸ்லீவ் கிடையாது, கொஞ்சம் வித்தியாசமாக. அந்த ஸ்லீவ்லெஸ் போடக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி லைட்டாக மாடல் பண்ணுறோம். 4.5 இன்ச் இருக்கு இல்லையா, இது என்ன பண்ணுறோன்னா அப்படி கை சுற்றளவு எவ்வளோ? 6 இன்ச்சு. இங்கேருந்து 1 இன்ச்சு கூட்டினாலே போதும் ராணிக்கு. இதுலேருந்து நமக்கு எவ்வளோ தேவை? 2 இன்ச்சு கம்பல்சரி வேணும். சரியா? அப்போது இந்த ஷேப்பை இப்படி கொண்டு வரேன். இது என்ன பண்ணும்? கம்பல்சரி இங்கே 2 இன்ச்சு வேணும். இருந்துச்சுன்னா தான் அந்த ஆம்கோல் வந்து நம்மளுக்கு தெரியாமல் இருக்கும். இது நார்மல் ஸ்லீவுக்கு நான் இதை இப்படி வெட்டியிருக்கேன். ஆனால் நம்ம தைக்க போகிறது இந்த மாதிரி ஸ்லீவ். அதையும் வெட்டி காமிச்சிட்டுமா? இதுதான் ஸ்லீவ். இந்த மாதிரி தான் ஸ்லீவ் வைக்க போகிறோம். சரி, ரைட்டு. இப்போ ஸ்லீவ் ரெடி பண்ணிட்டோம். மற்றபடி இதெல்லாம் அந்த பெல்ட்டுக்கு இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டாவது கேன்வாஸ் எடுக்கணும் இல்லையா, காலர் அளவு எடுத்துக்கோங்க. இவங்களுக்கு வந்து 13 இன்ச்சு காலரோட அளவு 13. அந்த காலருக்கு முன்னாடி அந்த பட்டி இருக்கு இல்லையா, இந்த எடுத்துருக்கோம் இல்லையா, ஒரு 3.5 இன்ச்சு எடுத்துருக்குறோம் இல்லையா, இந்த 3.5 இன்ச்சு கனெக்ட் பண்ணி இதில் ஒரு 2 பட்டி எடுத்துக்கோங்க. சரியா? உங்களுக்கு அகலம் உயரம் தெரியும்ல, அகலம் வந்து 3.5 இன்ச்சு தான். அகலம் 3.5 இன்ச்சு. உயரம் எவ்வளோ? உயரம் ஒரு 17 இன்ச் வரைக்கும் எடுத்துக்கலாம்.
இது இந்த பேஸ்டிங் கேன்வாஸ் எடுத்துக்கோங்க. நம்ம அயன் பண்ணோம்னா அழகாக ஒட்டிக்கிறோம். ரெண்டு கேன்வாஸ் எடுத்திருக்கேன். நம்ம பட்டியோட அகலம் எடுத்துருக்கோம் இல்லையா, அதுக்கும் அந்த உயரத்துக்கும் கனெக்ட் பண்ணி எடுத்திருக்கேன். அதுபோல் காலருக்கு எடுக்கணும் இல்லையா, காலர் பார்த்திங்கன்னா நமக்கு 13 இன்ச்சு. அப்போ 13ல் பாதி எவ்வளோ? 6.5. இது நம்ம நல்லா காலர் ப்ராடாக எடுக்க போகிறோம், நல்லா ஃபேன்சியாக எடுக்க போகிறோம். கேன்வாஸை நல்லா தாராளமாக வச்சுக்கலாம். இன்ச்சு இந்த 13 இன்ச்சு வச்சுருக்கோம் இல்லையா, சாரி 13னா 6.5. அதுலேருந்து 1.5 இன்ச்சு மேலே இப்படி எடுத்துக்கோங்க. 1.5 இன்ச்சு மேலே எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த 6.5 இன்ச்சு வச்சிங்க இல்லையா, அங்கே ஒரு 3 இன்ச்சில் ஒரு மார்க் வைங்க. வச்சுட்டு அந்த ஷேப்புக்காக காலரோட உயரம் பார்த்திங்கன்னா 3 இன்ச்சு. சரியா? இப்போ இது காலரோட உயரம் 3 இன்ச்சு வச்சுருக்கோம், ரைட்டா? இதில் 1.5 இன்ச்சு அந்த கிராஸ் எடுத்துருக்கோம், அந்த டேப்பர் எடுத்துருக்கோம். இப்போது அந்த ஷேப் எடுக்கிறதுக்கு எல்லாம் பண்ணால் கீழே இருந்தே கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஒரு 4 இன்ச்சு நல்லா பார்த்துக்கோங்க, இல்லைன்னா அந்த மார்க்லேருந்து 2 இன்ச்சு, ரைட்டா? எடுத்துகிட்டு இதையும் அதே 3 இன்ச்சில் ஸ்ட்ரெயிட் வச்சுட்டு, இதெல்லாம் ஷேப்பை தான் கொண்டு வரணும். நான் உங்களுக்கு ஸ்ட்ரெயிட்டாக ஃபஸ்ட்டு போட்டு காட்டுறேன். இதாக இருக்கு இல்லையா, இது பூரா அழகாக வளைச்சி எடுக்கணும். இந்த டேப்பர் எடுத்துகிட்டு போகிறோம் இல்லையா, இந்த 6.5 இன்ச்சு கரெக்டாக இந்த வளைவில் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. வரையும்போது இந்த வளைவு, வெட்டும்போது வளைவாக தான் எடுத்துக்கணும். மார்க் பண்ணும்போது பாயிண்ட் இருந்தால் சரி. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இந்த இருக்கு இல்லையா, இந்த 3 இன்ச்சு மார்க் கொண்டு வந்திருக்கோம் இல்லையா, இதிலேருந்து உங்களுக்கு எவ்வளோ பெருசாக வேணுமோ, அந்த ஷேப் எவ்வளோ பெருசாக மாடல் வேணும்னு நினைக்கிறீங்களோ அவ்வளோ பெருசு இல்லை போட்டுக்கலாம். பலூன் மாதிரி உங்களுக்கு எவ்வளோ பெருசு வேணுங்கிறத பார்த்துக்கோங்க. இப்போ நான் அழுத்தி போடுறேன். ஆனால் நம்ம காலருக்கு இதுதான் பாயிண்ட்டு, ரைட்டா? இப்போ இந்த ஷேப் அப்படியே எடுத்துக்கலாம். இது வரைக்கும் தான் காலர், ரைட்டா? இது வந்து நம்ம ஷேப்புக்காண்டி எடுக்கிறது. உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் வந்து அதை வெட்டி எடுத்துக்கோங்க. இந்த இடத்துல ஷேப் எப்படி வரணுமோ அதை பொறுத்து தான் உங்களுக்கு அழகாக இருக்கும், ரைட்டா? இதுதான் காலர். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதை நம்ம வெட்டி ஒட்டினதுக்கப்புறம் எப்படி தைக்கிறதுங்கிறது நான் சொல்கிறேன். இதில் சரி பாதியை மடித்து அட்டாச் பண்ணோன்னே அது பாதி திரும்பிக்கிறோம் இல்லையா, திரும்புகிற பட்சத்துக்கு காலர் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வரும். இந்த காலர் வந்து எவ்வளோ ரவுண்டு வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். எவ்வளோ ரவுண்டு உங்களுக்கு வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம். அது உங்களோட விருப்பம் தான், சரியா? இப்போ உங்களுக்கு அந்த காலர் புரியும்னு நினைக்கிறேன். ரவுண்டு எந்த அளவுக்கு வேணுமோ ப்ராடாக எடுத்துக்கோங்க. இதை நம்ம துணியில் ஒட்டி தான் அதுக்கப்புறமாட்டி தைக்கணும். ஃபஸ்ட்டு துணியை எடுத்துக்கிறோம், ஒரிஜினல் பீஸ் வச்சு வெட்டிக்கலாம். பேக்கு ஃப்ரண்ட் வெட்டிடுவோம். ஃபஸ்ட்டு இந்த பேக் பீஸிங் வச்சுருக்கேன்,
அதே போல் ஃப்ரண்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த பட்டி வச்சுருக்கோம் இல்லையா, பட்டியை சேர்த்துக்கோங்க. இது நீங்கள் ஓப்பன் சைடு கூட வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எப்படி இதை ஓப்பன் பண்ணதா போகிறோம், ஓப்பன் சைடு கூட வச்சுக்கோங்க. இது இன்னொரு பக்கம். இது வந்து ஸ்லீவ் மாடல் உங்களுக்கு இப்போ தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அவ்வளோதான். இப்போ சுற்றி 1/4 இன்ச் விட்டுட்டு நான் வெட்டுறேன். பேக் எடுத்துட்டேன். இப்போ அந்த ஃப்ரண்ட் பீஸ் எடுக்கிறேன். இதுக்கு 1 மீட்ரு தாராளமானது தான். ரெண்டாவது இது கொஞ்சம் அகலம் ஜாஸ்தி வரேன். இது ஓப்பன் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட்டோட அந்த சைடு பீஸ். இது ஸ்லீவ். இந்த துணி எதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்லீவ் இது நம்ம எதுக்காவது எதாவது டிசைன் பண்ணணும் அப்படின்னா எதுக்காவது வச்சுக்கலாம். இல்லை தலையில் பேண்டு தைக்கணும்னா வச்சுக்கலாம். இல்லை கையில் பேண்டு தைச்சிக்கிறோம் ஸ்டைலாக யூஸ் பண்ணுறதுக்கு மீதி துணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான டிசைன் இருந்துச்சுன்னா அதில் நீங்கள் எதுவும் வாங்க முடியாது இல்லையா, அதனால் இதே யூஸ் பண்ணிக்கலாம். காலர் எடுக்க மறந்துட்டேன் பார்த்தீங்களா, அதுக்கு தான் இந்த துணி வச்சுருக்கோம், மறந்துட்டேன். ஒரு பீஸ் வந்து காலருக்காக. ஓகே. இது ஃபஸ்ட்டு ஒட்டி அயன் பண்ணிக்கணும். அயன் பண்ணால் ஒட்டிக்கிறோம். இது அடித்தட்டுக்கு வச்சுக்கலாம். அவ்வளோதான், பீஸ் சரியாக போச்சு. எக்ஸ்ட்ரா இருக்கிற துணி ஏதாவது பேண்ட் ஏதாவது தைச்சிக்கோங்க. ஓகே, ரெடியா? இப்போ ஃபஸ்ட்டு இதை அயன் பண்ணிக்கிறோமா, வாங்க அயன் பண்ணிக்கலாம். இப்போ இந்த காலர் அயன் பண்ணிடுவோம். காலர் பட்டி ரெண்டுமே அயன் பண்ணிடலாம். பேஸ்டிங் கேன்வாஸ்னு நீங்கள் வாங்கிக்கலாம். ஒரு பக்கம் பேஸ்டிங் இருக்கும். நம்ம அயன் பாக்ஸ் நல்லா ஹீட் பண்ணிவிட்டு அதில் வச்சிடலாம். எக்ஸ்ட்ரா கொஞ்சம் துணி இருக்கிற மாதிரி கனெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இருக்கு இல்லையா, இதை அப்படியே அழகாக ஒட்டிக்கிறோம். இது உங்களுக்கு கொஞ்சம் ஃபினிஷிங் இருக்கும், தைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி காலருக்கு மட்டும் கேன்வாஸ் இன்னும் யூஸ் பண்ணிக்கலாம். மற்ற டிசைனுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறது வேஸ்ட்டு. தைக்கும்போது அழகாக இருக்கும், அப்புறம் மாட்டி அது வேலையை காட்டிடும். சப்போஸ் கேன்வாஸ் எல்லாம் நான் போய் வாங்க முடியல, அது இல்லை, சப்போஸ் வீட்டில் இருக்கிறவங்க தைக்கிறதுக்கு ட்ரையல் பார்க்குறதுக்கு கேன்வாஸ் போய் வாங்குறதுக்காண்டி அலையணுன்ட்டு இல்லை. நீங்கள் ஃபஸ்ட்டு உள்ளே ஒரு கிளாத் எக்ஸ்ட்ரா கொடுத்து தைச்சிட்டு உங்களுக்கு ஓகேவா இருக்கா அப்படின்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா அது ஓகே ஆகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்கள் நல்ல துணியில் தைக்கும்போது கேன்வாஸ்லாம் போட்டு தைச்சிக்கோங்க.
ஒட்டிடுச்சு இல்லையா? இது மாதிரி தான். அதுக்கப்புறம் இதில் இந்த மடித்து தைக்கிறதுலாம் அங்கே வச்சு தைச்சிக்கலாம். அது மாதிரி பட்டியில் ஒட்டணும்ல, அதையும் ஒட்டிடுறேன். ஃப்ரண்ட் பீஸில் ஒட்டணும்ல, வாங்க. இந்த எக்ஸ்ட்ரா 3 இன்ச்சு விட்டுருக்குறோம் இல்லையா, அதில் தான் ஒட்டணும். பட்டிக்குரிய கேன்வாஸு அந்த ஓரத்தில் ஒட்டிடுங்க. நீங்கள் பட்டிக்கும் கேன்வாஸ் இல்லாமல் லைனிங் கொடுத்தும் பண்ணிக்கலாம், ஆனால் அந்த ஸ்டிஃப்னஸ் கிடைக்காது. இதே போல் இந்த ஆப்போசிட்லேயும் இல்லை எனக்கு இந்த ஹார்டாக வேண்டாம், கொஞ்சம் சாஃப்டாக தான் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கேன்வாஸ் தேவையே கிடையாது. ஓவர் ஹீட்டாக இருக்குது, ஒட்ட மாட்டேங்குது. ரைட். ரைட். இப்போ தைக்க போகலாமா? எல்லாம் அயன் பண்ணியாச்சு, நம்ம தைக்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம இந்த கேன்வாஸ் வச்சு அயன் பண்ணியிருக்கிறோம் இல்லையா, இந்த கேன்வாஸ் வச்சு அயன் பண்ணதில் மேலே லைனிங் பீஸ் வச்சுக்கோங்க. அந்த பட்டி பீஸ் தைக்கணும்ல, அதுக்கு இதை வச்சுக்கோங்க. இது நம்ம உருட்டி தைச்சோம்னா ஒரு மாதிரி ஹார்டாக இருக்கும். அதனால் ஃபஸ்ட்டு ஒரு தையல் போட்டுக்கலாம். இது உங்களுக்கு ரொம்ப பட்டையாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பட்டியை கீழே அப்படியே குறைச்சி வச்சுட்டு இவங்களை அதிகமாக வச்சுக்கலாம். அதையும் சொல்லிட்டுமா? எப்படின்னு சொல்லிடுறேன். இந்த உள்ளே இருக்கிற பட்டி இருக்கு இல்லையா, அதை நீங்கள் குறைக்கணும், குறைச்சி வச்சுக்கலாம். அவன் ஃபஸ்ட்டே வெட்டும் போது உங்களுக்கு சொல்லியிருந்துருக்கணும். இந்த பட்டி இருக்கு இல்லையா, இதை வந்து அப்படியே கீழே சின்னதாக்கிக்கலாம். சின்னதாக்கிட்டோன்னா அவங்களுக்கு அந்த அழுத்தம் இல்லாமல் இருக்கும். உங்களுக்கு அதுவும் சொல்லிடுறேன். ஏன்னா ஒரு சிலருக்கு நான் ரொம்ப ஹார்டாக இருக்குன்னு நினைப்பீங்கள்ல, ஒன்று வச்சு வெட்டிடலாமா? நம்ம ஜென்ஸு இது இருந்தால் பிரச்சனை இல்லை, லேடிஸ் இருந்தபோது கீழே இடுப்புக்கிட்ட ஒரு மாதிரி ஹார்டாக இருந்தால் ஒரு மாதிரி இருக்கும். இதுலேருந்து நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, இதுலேருந்து நமக்கு எவ்வளோ கம்மியாக வேணுமோ அந்தளவுக்கு குறைச்சிக்கலாம். இங்கே 3 இன்ச் வச்சுருக்கோம், இப்போ இங்கேயும் 3 வச்சுருக்கோம் இல்லையா, அது வேணால் குறைச்சிக்கலாம். குறைக்கிறேன். எவ்வளோ குறைக்கிறேன்? ஒரு 1 இன்ச்சு குறைச்சிக்கிறேன். அவ்வளோதான். நீங்கள் குறைக்காமல் தைக்கனாலும் தைச்சிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம ஃபஸ்ட்டு போட்ட மாதிரி தையலில் போட்டுறோம். அதே மாதிரி ஆப்போசிட் பக்கமும். கரெக்டாக லைனிங் துணியை கரெக்டாக வச்சுக்கோங்க. தையல் அளவுக்கு இருந்தால் போதும்.
இந்த இடத்தையில் அளவுக்கு இருந்தால் போதும். போட்டுட்டு இந்த லைனிங் கிளாத் இருக்குல்ல, எடுத்து கீறிக்கோங்க. உங்களுக்கு தையல் வேணும், ப்ரெஸ் தையல் போட்டுக்கோங்க. இன்னொரு பக்கமும் அதே மாதிரி ப்ரெஸ் தையல் போடுறது. என்ன பண்ணுறோம், லைனிங் உள்ளே போகிற மாதிரி மடித்து விட்டுக்கிறீங்க. சரியா? இப்போ நல்லா இதே கீறிக்கோங்க. 2 பக்கமும் லைனிங் வெளியில் தெரியாத அளவுக்கு நல்லா நீட்டாக கீறிக்கோங்க. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, இந்த இருக்கு இல்லையா, இது 2ஐயும் மடிப்பு எடுத்து விட்டுட்டு அந்த 3 இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டுறோம் இல்லையா, அந்த இடத்துல மடிச்சுக்கோங்க. நல்லா பார்த்துக்கோங்க. அந்த 3 இன்ச்சில் மடித்து அந்த இடம் மிஸ் ஆகாமல் பார்த்துக்கோங்க. கரெக்டாக எவ்வளோ போடுறோன்னா, அந்த தையல் கைடெல்லாம் இருக்கு இல்லையா, அந்த கைடெல்லேருந்து ஒரு 1 இன்ச் இதுலேயும் அதே மாதிரி 1 இன்ச் வைக்கிறோம். இதில் மார்க் இருக்குது, இதுலேயும் மார்க் இருக்காங்கிறத பார்த்துக்கோங்க. இந்த இருக்குது மார்க். அப்படிலாம் ஃபஸ்ட்டு நீங்கள் கோடு போட்டுக்கோங்க. ரைட்டா? இந்த இருக்கு இல்லையா, இதை அப்படியே மடித்து இந்த பக்கமும் அதே மாதிரி போடுறோம். எவ்வளோ, 1 இன்ச்சு. போட்டுட்டு இந்த கழுத்து பீஸ் இருக்கு இல்லையா, இதை நீங்கள் வெட்டிடுங்க. ஸோ ஃபஸ்ட் ரப்பாக வெட்டிக்கோங்க. இந்த இருக்குல்ல, தையல் போட்டிருக்கிறீங்களா, இந்த இடத்துல இப்படி கிராஸாக வெட்டிட்டிங்கன்னா, இதுலேயும் அதே மாதிரி தான் இங்கே வெட்டி இப்படி கிராஸாக எடுக்கணும். அப்போ தான் காலர் அட்டாச் பண்ணும்போது அந்த பீஸர் அதுக்குள்ளே போகும். இது சும்மா ரஃபாக அப்படி வெட்டிக்கோங்க. நீங்கள் ஃபஸ்ட்டும் வெட்டிக்கலாம், இப்படி லாஸ்ட்லேயும் வெட்டிக்கலாம், ஒன்றும் இல்லை. இப்போ இந்த பாயிண்ட்டை நான் எடுத்து விட்றேன். இதாக இருக்கு இல்லையா, இப்போ எடுக்கும்போது இங்கே என்ன ஆகுதுன்னா, அந்த அர்க்காத் பண்ணோம் இல்லையா, அந்த இடத்துல இந்த பீஸ் இப்படி அழகாக வந்துடும். அப்புறம் இங்கே காலர் க்ளோஸ் பண்ணும்போது நல்லா நீட்டாக வந்துடும். நான் சொன்னேன் இங்கே கிராஸ் எடுத்துருக்கேன் இல்லையா, நீங்கள் எவ்வளோ கிராஸை வேணாலும் எடுத்து கடைசியில் 1 இன்ச்சு வர மாதிரி கூட கிராஸை நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போது கரெக்டாக என்ன பண்ணுறோம், இடத்தில் போடுறோம். அவ்வளோதான். போட்டதுக்கப்புறம் இந்த லைனிங் இருக்கு இல்லையா, லைனிங்கில் நம்ம எப்போ லைனிங் ப்ளவுஸில் தையல் போடுவோம்ல, அது மாதிரி போட்டுக்கோங்க. இந்த தையல் நீங்கள் ஃபஸ்ட்டேவும் போட்டுக்கலாம், உங்களுக்கு எப்படி சௌகரியமாக அப்படி போட்டுக்கோங்க. இல்லையும் அதே மாதிரி இந்த திருப்பிக்கிறேன். நல்லா அந்த பாயிண்ட் எடுத்து விட்டுக்கோங்க, ஆட்டோமேட்டிக்காக நல்லா வந்துடும்.
இதுலேயும் அதே போல் இடத்தையில் போடுறேன். லைனிங் தான் நமக்கு கரெக்டான அளவு. அதை மிஸ் பண்ணிடாமல் கரெக்டாக போடுங்க. இப்போ எக்ஸ்ட்ரா உள்ள மெட்டீரியல் பூரா வெட்டுறேன். கழுத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த மார்க் பண்ணியிருக்கிறோம் இல்லையா, அதே அளவு கனெக்ட் பண்ணி வெட்டிக்கோங்க. இங்கே நம்ம காலை அட்டாச் பண்ணுவோம். ஓகேவா? இதே போல் இந்த சைடும் வெட்டுறோம். ரெண்டு ஒரே அளவு வச்சுட்டு இந்த ஷேப் எடுக்கணும்னா ஒரு மாதிரி எடுத்துக்கோங்க. அப்போ அந்த டிஃப்ரெண்ட் வராதுல்ல. இப்போ இது ஃப்ரண்ட்டு. இது உங்களுக்கு லைட்டாக வச்சு காமிக்கிறேன். இந்த இருக்கு இல்லையா, இவ்வளோ தான். இப்படி தான் இந்த ஓப்பன் வரும். இப்போது சைடு பீஸ் தைக்க போகிறோம். சைடில் கப்பு வைக்கணும்னா லைனிங்கும் தனியாக, ஒரிஜினல் மெட்டீரியல் தனியாக வச்சு தைச்சிட்டு சென்டரில் கப்பு வைக்கணும். நம்ம இது கப்பு இல்லாமல் தான் தைக்கிறேன். இந்த ஷேப்பில் எடுத்தோம்னா அந்த கப்பு வைக்கணும்னு அவசியமே இல்லை. இதெல்லாம் நீங்கள் தைச்சிருங்க தானே. இதுக்கு மேலே எனக்கு பொறுமை இல்லை, நான் வேகமாக தைக்கிறேன். உங்களுக்கு தெரியாத விஷயங்களை நான் மெதுவாக தைக்கிறேன். மற்ற எல்லா சைடும் வெட்டிடுவோம். இந்த சைடில் மட்டும் கடைசியில் வெட்டுங்க. ஏன்னா நம்ம ஏதாவது ஒன்று தைச்சிட்டு அட்ஜஸ்ட் பண்ணும்போது துணி பத்தலன்னு வச்சுக்கோங்களேன், இந்த சைடு இருக்கு இல்லையா, இருக்கிற கடைசியில் வெட்டுங்க. ஃபஸ்ட்டே வெட்டிட்டு எதுவும் அட்ஜஸ்ட் பண்ணணும், திடீர்னு ஏதோ தப்பு நடந்துருச்சுன்னா இதை சரி பண்ணுறதுக்கு அதை யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ அந்த கொஞ்சோன்னு ஒரு 1/2 இன்ச் 1 இன்ச் இருந்துச்சுன்னா ஏதாவது ஒரு தப்பு நடக்கும்போது அதை நம்ம ஈஸியாக சரி பண்ணிக்கலாம். அந்த மெட்டீரியல் நமக்கு கை கொடுக்கும். இப்போது இந்த ஃப்ரின்சஸ் கட்டிங்கை போட போகிறேன், தைக்க போகிறேன். நல்லா பாருங்கள். கீழே அந்த பெல்ட்டில் தையல் விழுந்துடாமல் பார்த்துக்கோங்க. பெல்ட்டுனா அந்த பட்டியில் இது இப்படி எடுத்து விட்டுட்டிங்கன்னா பிரச்சனை இல்லை.
இடத்துல தைக்கும் போது மட்டும் ஒரு ஃப்ளீட்டு கூட விழுந்துடக்கூடாது. மெயின் அதுதான். இங்கே கீழே வந்து இது மாதிரி அப் அண்ட் டவுன் வரும். வருதுங்கிறக்காண்டி இழுத்து தைச்சிட்டிங்கன்னா அங்கே கிராஸ் வந்து ஃப்ளாட் ஆகிடும். அங்கே இழுக்காமல் தைச்சிங்கன்னா தான் இந்த இடத்துல இந்த லூஸ் கிடைக்கும். புரியுதா? அங்கே இழுத்து நம்ம ரெண்டு அட்ஜஸ்ட் பண்ணோம்னா இங்கே கிடைக்கிற லூஸ் அங்கே வெளியில் போயிடும். அப்போ ஃப்ளாட்டு டைட் ஆகிடும். ரைட்டு. அதே போல் இந்த சைடு தைக்கிறோம். அப்போது இங்கே பார்த்தீங்கன்னா எவ்வளோ அப் அண்ட் டவுன் இருக்கோ அதே அளவுக்கு தான் இங்கேயே நம்ம வச்சு ஸ்டார்ட் பண்ணணும். ஒன்று கீழேருந்து தைக்கிறோம் இல்லையா? அப்போது அங்கே எவ்வளோ இருக்குது, ஒரு 1/2 இன்ச் இருக்குது, அதே 1/2 இன்ச் இங்கே விட்டுட்டு ஸ்டார்ட் பண்ணணும். அப்போது அந்த ஒரே லெவல் கிடைக்கும். இந்த பீஸ் எவ்வளோக்கெவ்வளோ லூஸ் கொடுத்து அழகாக தைக்கிறோமோ அந்தளவுக்கு அந்த ஷேப் வந்து நல்லா சூப்பராக எடுப்பாக இருக்கும். இழுத்துட்டிங்கன்னா சோலி முடிஞ்சு, ப்ளவுஸ் அப்படியே ஃப்ளாட் ஆகிடும். ரைட்டா? இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் கம்ப்ளீட் பண்ணிக்கிறோம். ஃப்ரண்ட்டு முடிச்சிட்டோம். இந்த எக்ஸ்ட்ரா உள்ள பீஸை வெட்டிடுறேன். இந்த காலர் இருக்கு இல்லையா, இந்த இடத்துல ஒரு தையல் போட்டுக்கலாம். ரெண்டும் தனித்தனியாக நிற்கிது இல்லையா? அதே போல் இங்கேயும். இப்போ ஃப்ரண்ட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டோம். கம்ப்ளீட் பண்ணிட்டோன்னா கீழே பெல்ட்டு தைக்கணும்ல, பெல்ட்டுக்கு துணி வேணும். எக்ஸ்ட்ரா பீஸ் வச்சுருக்கோம் இல்லையா, ஒரு 3 இன்ச்சு அகலத்துக்கு எடுத்துக்கோங்க. நம்ம ப்ளவுஸோட ஹைட் எவ்வளோ எடுத்துருக்கோம் பாருங்கள். இந்த தையலுக்கு விட்டுட்டு 14 இன்ச்சு. ரைட்டா? இந்த 14 இன்ச்சு கனெக்ட் பண்ணி எக்ஸ்ட்ரா எவ்வளோ இருக்கோ அதை அப்படியே வச்சு தையல் போடுங்க. அதே போல் இங்கிட்டு ஒரு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா எவ்வளோ துணி இருக்கோ அவ்வளோ மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு அங்கே எவ்வளோ தையல் போட்டோமோ அதே மாதிரி ஒரு ப்ரெஸ் தையல் போட்டுக்கோங்க. ஒரு 1.25 இன்ச்சு வச்சுட்டு சும்மா ஃபஸ்ட்டு ரஃபாக ஒரு தையல் போட்டுக்கோங்க. தையல் தெரியக்கூடாதுன்னா எமிங் பண்ணிக்கலாம். இல்லை நம்ம தையல் போட்டுக்கலாம். நம்ம இப்போதைக்கு தையல் போட்டுருவோம்.
லைனிங் வந்து வெளியில் தெரியக்கூடாது, அந்த ஒரிஜினல் பீஸ் வந்து உள்ளே தெரியக்கூடாது. இப்போ ஃப்ரண்ட்டு முடிஞ்சிருச்சு. இப்போ பேக் பீஸ் ரெடி பண்ணிடலாம். பேக் பீஸ் ரொம்ப ஈஸி தான். சுற்றி தையல் போட வேண்டிய வேலை தான், ஒரு வேலையும் கிடையாது. ஃபஸ்ட்டு சுற்றி தையல் போட்டுருவோம். கண்ணை மூடிட்டு நீங்கள் போடலாம், கஷ்டம் இல்லாத வேலை. இன்னொரு விஷயம், இதில் வந்து பேக்கில் நம்ம எதுவும் டிசைன் பண்ணோம்னா பண்ணிக்கலாம். ஏதாவது ஒரு ஆர்டின் மாதிரி போட்டு ஓப்பன் விட்டுட்டு ஜன்னல் இந்த மாதிரி என்ன வைக்கணும்னு நினைக்கிறீங்களோ சென்ட்ரல் அழகாக வச்சுக்கலாம். ஏன்னா ஃபுல்லாக க்ளோஸில் தானே இருக்குது. ஏதாவது டிசைன் பண்ணோம்னா பண்ணிக்கலாம். ராணிக்கு அது பிடிக்காது, அதனால் வைக்கலை. சும்மா க்ளோஸ்லேயே தைக்கிறேன். ஆனால் அது வச்சோம்னா நல்லாயிருக்கும். நான் தான் வலுக்கட்டாயமாக போட சொல்லிக்கிட்டே இருக்கணும். அதனால் அதுக்கு பிடிச்ச மாதிரி இருந்துட்டு தப்புன்ட்டு டிசைன் எதுவும் வைக்காமல் பின்னாடி ப்ளைனில் வச்சுருக்கேன். உங்களுக்கு என்ன டிசைன் பிடிக்குதோ அது மாதிரி வச்சுக்கோங்க, கண்டிப்பாக சூப்பராக இருக்கும். ஏன்னா இது வந்து ஃபேஷன் தானே, நல்லா சூப்பராக இருக்கும். ரெண்டே ஒரே மாதிரி வச்சுட்டு ரைட். இப்போ வந்து பேக்கும் ஃப்ரண்ட்டும் நம்ம 14 இன்ச் வச்சுருக்கோம் இல்லையா, அதே 14 இன்ச்சு இங்கே இருக்கான்னு பார்த்துக்கோங்க. சாரி, இந்த ஆம் ஹோல் இருக்குல்ல, இங்கே வச்சுக்கோங்க. ஏன்னா இதிலேருந்து நம்ம காலர் இந்த இடத்துல ஜாயின் பண்ண போகிறோம். அப்போது இங்கே எவ்வளோ எக்ஸ்ட்ரா இருக்குது, நம்ம 1 இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டோம் இல்லையா, அது அப்படியே இருக்குது. அதில் வச்சு இந்த பட்டி பீஸு ஜாயின் பண்ண போகிறோம். அதாவது உள்ளே ஃபோல்டிங் பண்ண போகிறோம், சப்ளை பீஸ் கொடுத்து. சரியா? லைனிங் எடுத்துட்டு ஒரு ப்ரெஸ் தையல். இது வழக்கம் போல் 1.25 இன்ச் வச்சுட்டு சும்மா ரஃபாக ஒரு தையல் போட்டுக்கோங்க. போட்டுட்டு அப்படியே ஃபோல்டிங் பண்ணிக்கலாம்.
ரைட். இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம், ஷோல்டர் அட்டாச் பண்ண போகிறோம். ஷோல்டர் இந்த இருக்கு இல்லையா, ஷோல்டர் ஜாயின் பண்ணிவிட்டு நல்லா 2 தையல் போட்டுக்கோங்க. ரைட். இப்போ பேக்கில் சென்டரில் ஒரு அர்க்காத் பண்ணிக்கோங்க. நம்ம காலர் அட்டாச் பண்ணுவோம்ல, அர்க்காத் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி நம்ம ஸ்லீவ் வந்து கம்ப்ளீட் பண்ணணும்ல. இப்போது பேக்கும் ஃப்ரண்ட்டும் ஒன்றா வச்சு பார்க்கும்போது ஷோல்டர் வந்து முன்ன வரும். அதாவது அந்த ஷோல்டர் ஜாயிண்ட் முன்ன வந்தால் தான் அந்த காலர் வந்து ஃபினிஷிங் நல்லா கிடைக்கும். ரைட்டா? அந்த யோக் வந்து முன்ன வர மாதிரி வச்சுருக்கிறேன். அப்போ இங்கே ஆம்கோல் 2 மேட்சாக இருக்கும். உள்ள ஃப்ரண்ட்டு நம்ம குடஞ்சி எடுத்தது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். நம்ம குடஞ்சி எடுக்க வேண்டியதில்லை, ஃபஸ்ட்டே நம்ம எடுத்துட்டோம் இல்லையா. அப்போ இது 2 மேட்ச் ஆகிடுச்சு. ஓகேவா? இப்போ ஸ்லீவை முடிச்சுட்டு அப்புறமாட்டி நம்ம காலர் தைச்சிடலாம். இந்த பீஸரெல்லாம் வெட்டிக்கோங்க ஒன்று போல். லைனிங் பீஸில் ஸ்லீவ் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, லைனிங்கில் எடுத்து வச்சுருக்கோம் ஆல்ரெடி. இது உங்களுக்கு நல்லா திக்காக வேணுன்னா உள்ளே கிளாத்து கொடுத்துக்கோங்க. இல்லை சும்மா சிம்பிளாக போதும் அப்படின்னா உள்ள லைனிங் இல்லாமல் சிங்கிள் லைனிங் இருந்தாலே போதும். இந்த இருக்கு இல்லையா, இன்னொரு லைனிங் வச்சு இந்த பக்கம் தைக்கிறேன். இடத்துல கேப் போட்டுட்டு எக்ஸ்ட்ரா உள்ள பீஸரை வெட்டிடுங்க. இந்த அர்க்காத்தை நம்ம வழக்கம் போல் பண்ணுறது தான். அப்போ தான் ஷேப் கிடைக்கும். இதில் ஒரு ப்ரெஸ் தையல் போட்டுக்கோங்க, அதாவது எட்ஜ் தையல். அந்த லாஸ்ட் எட்ஜ் வரைக்கும் வராது, அதனால் கொஞ்சம் கேப் விட்டுட்டு அடுத்த இடத்துல அப்படியே போயிடுங்க. அதே மாதிரி இங்கேயும் இந்த ஸ்லீவ் நல்லா ஸ்டிஃபாக இருக்கணும்னா இதுலேயும் கேன்வாஸ் எடுத்துகிட்டே வைங்களேன், இந்த ஸ்லீவ் அப்படியே ரொம்ப ஸ்டிஃபாக இருக்கும், வளைவு இல்லாமல் நேராக நீட்டிகிட்டு இருக்கும். அது உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா அது மாதிரி வச்சுக்கோங்க. இதுவே ஆல்ரெடி அப்படி தான் இருக்கும். இது காட்டன்றதுனால நான் அயன் பண்ணாமலே நல்லா படிஞ்சிருச்சு. மற்ற மெட்டீரியலாக இருந்துச்சுன்னா அயன் பண்ணிக்கோங்க, சரியா?
இதான் ஸ்லீவ், குட்டி ஸ்லீவ். இன்னொரு ஸ்லீவ் ரெடி பண்ணிடுவோம். இதில் வந்து நீங்கள் குடஞ்சி எடுக்கணும்னு அவசியமே இல்லை. அழகாக ஆட்டோமேட்டிக்காக ஃபிட்டாக உட்காந்துக்கிறோம். நீங்கள் ஒரே ஷேப் மட்டும் எடுத்ததில்ல போதும். சென்டர் ஆர்க் பண்ணிக்கோங்க. அப்படியே மேலே அது ஃபினிஷிங் பண்ணிட்டோம்னா கம்ப்ளீட், அவ்வளோ முடிஞ்சிச்சு. இந்த இல்லையா, இந்த மாதிரி ஃபினிஷிங் பண்ணிடுங்க. இந்த தையல் வேண்டியதில்லைன்னா நீங்கள் ஃபஸ்ட்டே போடாமல் இந்த தையல் தெரியாது, ஒரு சிங்கிள் தையல் மட்டும் தெரியும், அவ்வளோதான். ரொம்ப ஈஸியான மெத்தடில் ஃபேன்சியான காலர் வச்சு ஒரு ப்ளவுஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். யானைக்கு அது மாதிரி தொங்குதா? அதான் மாடல். காலர் வழக்கம் போல் மடித்து விட்டுட்டோம்னா இருக்குல்ல, இதே காலர் வேறு கலர் வச்சுருந்தோம்னு வச்சுக்கோங்க, இன்னும் செமையாக இருந்திருக்கும். இந்த இருக்குல்ல, நம்ம ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டோம்ல, அது வந்து இதில் பட்டி வைக்கிறதுக்காக, சாரி ஊக்கு வைக்கிறதுக்காக இது வரைக்கும். மற்றபடி இங்கேருந்து 6 இன்ச்சு கனெக்ட் பண்ணி நம்ம ஊக்கு வைக்க ஆரம்பிச்சிக்கலாம். ஊக்கு வைக்கலாம், இல்லைனா தள்ளி வச்சுட்டு இதில் கீழே ஒரு பீஸ் கொடுத்துட்டு நீங்கள் இந்த மாதிரி வச்சுக்கலாம். நான் அதை வைக்கிறதுக்கு இதுதான் பெட்ரு. ஒன்று மேலே ஒன்று உட்கார வச்சோம்னா நல்லாயிருக்கும். இந்த இருக்கு இல்லையா, ரைட், கரெக்டாக ஷோல்டரில் வந்து இந்த காலர் உட்காரும், யானை காது மாதிரி. அப்படி தானே இருக்குது. இந்த டொய் 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 எப்படி பறக்குதா? தனுஷ் ஒரு படத்தில் கொடி பறக்குதா அப்படிங்கிற மாதிரி காலர் பறக்குதா? சரி, கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஊக்கு குக்கி வளையம் வச்சு முடிச்சுட்டு ப்ளவுஸை போட்டுட்டு எப்படி ஃபிட்டிங் இருக்குங்கிறத நீங்களும் பாருங்கள், நானும் பார்க்குறேன். வாங்க. இன்னைக்கு நம்ம வகுப்புல ரொம்ப ஈஸியான மெத்தட்ல சூப்பரா ஒரு ப்ளவுஸ் தச்சு போட்டுருக்கோம். இதே மெத்தட்ல நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க, பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. முடிஞ்சா நீங்க தச்சு ஒரு போட்டோ எடுத்து என்னோட ஃபேஸ்புக்ல போட்டீங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அதே மாதிரி நீங்க தைக்கிற ஒவ்வொரு ப்ளவுஸ்லையும் எந்த மாதிரி உங்களுக்கு ஃபிட்டிங் பிடிச்சிருந்தாலும் என்னோட கமெண்ட்ஸ்ல தெரியப்படுத்துங்க. சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் அதையும் தெரியப்படுத்துங்க. உங்களோட சந்தேகம் பூரா கிளியர் பண்றதுக்கு நாங்க அவளோட காத்துட்டே இருக்கிறோம். உங்களுக்கு ப்ளவுஸ் ஓகே தானே? சூப்பரா இருக்கா? ரொம்ப நல்லா இருக்கு. இதே மாதிரி யூனிக்கான ஒரு நெக் இது. நான் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணிருக்கேன். நீங்களும் இத தச்சு போட்டு பாருங்க, உங்களுக்கும் இது பிடிக்கும். கண்டிப்பா நல்ல ஒரு யூனிக்கான ஒரு டிசைன். கண்டிப்பா சூப்பரா இருக்கு. அதான் டோட்டல் அவங்க அப்படி ரொம்ப டிஃப்ரெண்டா தெரியுறாங்க, பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு அண்ணன் டெய்லர் ப்ரோ. அண்ட் பாய்.